अस्मत्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் வைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானை உடனே அடைய வேண்டும் என்கிற துடிப்பிலே தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் பாசுரங்களாக வெளியிடுகின்ற ஆண்டாள் நாச்சியார் திருமொழியினுடைய 13ஆம் திருமொழியிலே தன்னுடைய பெரியவர்களான பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை பார்த்து ஆண்டாள் சில வார்த்தைகளை சொல்லுகிறாள். அந்த பெரியோர்கள் இவளை பார்த்து, அம்மா இப்படியெல்லாம் நீ ஈடுபடுவது உன்னுடைய சொரூபத்திற்கு சேராது, அவனே வந்து உன்னை அனுகிரகிக்கும் வரை நீ ஆறியிருக்க வேணும் என்று சொல்ல, இப்படியெல்லாம் நீங்கள் பேசினால் அது என்னுடைய வருத்தத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. புண்ணிலே புளியை பெய்தாற் போலே, அந்த புண்ணை வேலாலே குத்தி கிளறினாற் போலே இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள். அவனோடு தொடர்புடைய பொருள்கள் ஏதேனும் இருந்தால் அதை கொண்டு வந்து என் மேலே இடப்பாருங்கள் என்று தெரிவிப்பதாக சொல்லுகிறது இந்த 13ஆம் திருமொழி. அதிலே 3வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அவன் திருமார்பிலே அணிந்த வனமாலை அதை அவன் கொடுப்பனானால் கொண்டு வந்து என்னுடைய மார்பிலே சேர்க்க பாருங்கள் என்று தெரிவிக்கிறாளாம். கஞ்சை காய்ந்த கருவெள்ளி கடைக்கணென்னும் சிறைக்கோலால் நெஞ்சூடுருவவே உண்டு நிலையும் தளர்ந்து நைவேனை அஞ்சேல் என்னால் அவன் ஒருவன் அவன் மார்பணிந்தவனமாலை வந்தியாதே தருமாறில் மார்பில் உணர்ந்த புறத்தீரே. கஞ்சை காய்ந்த கருவில்லி என்னால், கஞ்சை என்னால் கம்சனை என்பது பொருள். கம்சனுக்கு கஞ்சன் என்று ஒரு பெயர். தமிழிலே கம்சன் என்கிற சொல்லை தமிழிலே ஆழ்வார்கள் ஆண்டாள் முதலானோர் கஞ்சன் என்கிற சொல்லாலே சொல்லுவது உண்டு. ஆக அந்த கஞ்சை காய்ந்த கருவில்லி என்றால் அந்த கருத்த வில்லை போன்ற புருவத்தை எல்லாம் உடையவனவன். அதனால கருவில்லி என்னால் அந்த கரிய புருவத்தை உடையவனவன். அவன் என்ன பண்ணான்? கம்சனை அழித்து விட்டான். விரோதிகளை அழித்து அடியவர்களுக்கு அருள் புரிவன் என்பது உலகத்திலே பிரசித்தி. ஆனால் இப்பொழுது கம்சனுக்கு செய்ததை எனக்கே செய்பவன் போலே அன்றோ ஆகிவிட்டான். அப்படிப்பட்ட அந்த கடைக்கணென்னும் சிறைக்கோளால் அவனுடைய கடைக்கண் பார்வை அதிலேதான் நான் அகப்பட்டேன். அதுதான் பெரிய வலை. இப்பொழுது அந்த வலையை வேறொரு வார்த்தையாலே சொல்லுகிறாள். அது சிறைக்கோல் என்று சொல்லுகிறாள். சிறைக்கோல் என்றால் வில்லில் இருந்து புறப்படுகிற அம்புகள் இருக்கின்றனவே, அந்த அம்புகளை சிறைக்கோல் என்று சொல்லுவது உண்டு. ஏனென்றால் ஒரு கோலிலே சிறகுகளை கட்டி வைத்திருப்பார்களாம். எதற்காக? அது வேகமாக சென்று எதிரிகளை தாக்க வேண்டும் என்று. அதனாலே அந்த அம்புக்கு சிறைக்கோல் என்று பெயர் உண்டு. ஆக இப்பொழுது என்ன சொல்லுகிறாள் இந்த இடத்துல? அந்த எம்பெருமான் இருக்கிறானே, கரிய புருவத்தை உடையவனாய் கம்சனை அழித்தவனான அந்த எம்பெருமான், அவனுடைய கடைக்கண் என்னும் சிறைக்கோல், அந்த கடைக்கண் பார்வையாகிற அம்புகள், அந்த அம்புகளாலே என்ன ஆகிவிட்டது? எனக்கு நெஞ்சு ஊடுருவவே உண்டு. நெஞ்சு உள்ளுக்குள்ளே போய் அப்படியே நான் தளர்ந்த அம்பு எய்தால் என்ன ஆகும் என்றால் உடல் அப்படியே குறியழியாமல் இருக்குமாம். ஆனால் அந்த அம்பு அவன் வில்லிலே வைத்ததுதான் தெரியும். அடுத்த நிமிடம் அந்த அம்பு நெஞ்சுக்கு உள்ளே போய் ஒருத்தனுடைய அந்த உயிரை எடுத்து விடுகிறது அல்லவா? அதுபோல எம்பெருமானுடைய கடைக்கண் பார்வை அதுவும் கூட என்ன ஆகிவிட்டது? அம்பு போல புறப்பட்டதுதான் தெரியும். அடுத்த நிமிடம் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே போய் அது ஊடுருவி என்ன ஆகிவிட்டது? நிலையன் தளர்ந்து நைவேனை, என்னுடைய நிலையன் தளர்ந்து இப்படி நான் துன்பத்திலே விழுந்து விட்டேன், நான் இப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அம்மா பயப்படாதே, நிச்சயமாக நான் வந்து உன்னை ரட்சிக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமே. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன், அவன் இருக்கிறானே என்னை பார்த்து அஞ்சேல் என்னான், என்னால் அஞ்சேல் என்று சொல்ல மாட்டேன் என்கிறான். இப்படி எல்லாம் செய்கிறான். ஆனாலும் நான் என்ன செய்வது? என்னுடைய நெஞ்சமோ அவனிடத்திலே தான் ஈடுபட்டு கிடக்கிறது. ஆகையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால்
அவன் மார்பு அணிந்த வனமாலை, அவன் திருமார்பிலே அணிந்திருக்கின்ற அந்த வனமாலை அது ஸ்ரீமன் நாராயணனுக்கே உரித்தான வைஜெயந்தி வனமாலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வனமாலையை போய் நீங்கள் கேளுங்கள், கேட்டால் உடனே தந்து விடுவனா என்றால் அவன் வஞ்சியாதே தருமாகில், உங்களை ஏமாற்றாமல் அவன் கொடுத்தான் ஆகில் என்கிறாளாம். ஏமாற்றாமல் வஞ்சியாமல் என்னால் என்ன பொருள் என்றால், இப்படி போய் இவளுக்காக மாலை வேண்டும் என்று நீங்கள் கேட்க போகிற பொழுதோ அவன் உங்களை பார்த்து, அப்படியா, அதற்காகவா வந்தீர்கள், நீங்கள் எப்படி வந்தீர்கள், உங்களுக்கு வழியிலே சிரமம் ஏற்பட்டதா என்று ஏதோ சில வார்த்தைகளை பேசி அப்படியே உங்களை மயக்கி நீங்கள் வந்த காரியத்தையே மறக்கும்படி கூட செய்து விடுவான். ஆனால் ஒருவேளை அப்படி செய்யாமல் வஞ்சிக்காமல் அவன் அந்த வனமாலையை உங்களிடத்திலே கொடுத்தானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வஞ்சியாதே தருமாகில் அந்த மாலையை கொண்டு வந்து என்னுடைய மார்பிலே புகட்டீரே என்று, அவனுடைய மார்பிலே இருக்கக்கூடிய மாலை தன்னுடைய மார்பிலே இருக்க வேண்டும் என்று இவள் ஆசைப்படுகிறாள் என்றால், இதைத்தான் ஆண்டாள் அந்த மாலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவள். இவளும் சூடி கொடுத்த சுடர் கொடிதானே, ஆகையினாலே தான் அணிந்த மாலையை அவனுக்கு கொடுத்து அவன் அணிந்த மாலையை தான் அணிந்து கொண்டவள் என்று இவளுக்கு அந்த பிரசித்தி இருக்கிறபடியினாலே இங்கேயும் அவன் மார்பணிந்த மணமாலை அது என் மார்பிலே கொணர்ந்து புரட்டீரே என்று தன்னுடைய மார்பிலே அந்த மாலையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இந்த 3வது பாசுரத்திலே தெரிவித்தாள். அடுத்தபடியாக 4வது பாசுரம். அந்த 4வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால், இந்த எம்பெரும் இவர்கள்லாம் இவள் இதை சொல்லிவிட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறாளே, ஆகையினாலே இவளுக்கு முகத்திலே தண்ணீரை தெளித்து இவளை எழுப்ப வேண்டும் என்று பார்த்தார்கள் போரும் அங்கே இருக்கிறவர்கள். ஆனால் உடனே ஆண்டாள் என்ன சொல்லுகிறாள், இப்படிப்பட்ட தண்ணீரை கொண்டு வந்து நீங்கள் எனக்கு தெளித்தாலோ அல்லது என்னுடைய வாயிலே தண்ணீரை விட்டாலோ எனக்கு ஆசுவாசம் ஏற்படாது. என்னுடைய வாயிலே நீங்கள் விட வேண்டும் என்றால் எதை விட வேண்டும், இந்த தண்ணீரை அல்ல, அந்த எம்பெருமானுடைய திருவாயிலே ஊறுகின்ற அமிர்தம் இருக்கிறதே அதை கொண்டு வந்து எனக்கு புகட்ட பாருங்கள் என்று அடுத்ததாக 4வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். ஆரே உலகத்தாத்துவார் ஆயர்பாடி கவர்ந்துண்ணம் காரேர் உழக்க உழக்கொண்டு தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை ஆராவமுதமனையாந்தன் அமுதவாயிலோரியா நீதான் கொணர்ந்து புணராமே பறைக்கு இழப்ப நீக்கீரே. அம்மா, என்னுடைய இழைப்பை நீக்குவதற்கு நீங்கள் ஏதோ தண்ணீரையும் பாலையும் என்னுடைய வாயிலே செலுத்த பார்க்கிறீர்கள். ஆனால் இதனாலெல்லாம் என்னுடைய இழைப்பு நீங்காது. இந்த இழைப்பை நீக்குவதற்கு யாரால் முடியும், ஒருத்தராலும் முடியாது. அதைத்தான் தெரிவிக்கிறாள். ஆரே உலகத்து ஆத்துவார், இந்த உலகத்திலே ஆரே என்னுடைய துன்பத்தை ஆத்துவார், யாராலே என்னுடைய துன்பத்தை போக்க முடியும், அந்த எம்பெருமான் ஒருவனாலே மட்டும்தான் போக்க முடியும், வேற ஆராலும் போக்க முடியாது என்று தெரிவிக்கிறாளாம். அந்த எம்பெருமான் யார் என்றால், ஆயர்பாடி கவர்ந்து உண்ணும் காரேறு. என்னால் ஆயர்பாடி திருவாய்ப்பாடி இருக்கிறதே அதை கவர்ந்து உண்ணும், கவர்ந்து என்னால் என்ன அர்த்தம், அந்த உலகத்திலே அந்த திருவாய்ப்பாடி என்கிற இடத்துல இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய வசத்திற்கு கொண்டு வந்து விட்டானான் கண்ணபிரான். எப்படி என்னால் அனைவரையும் கவர்ந்து கொண்டு விட்டான். தன்னுடைய திவ்ய சேஷ்டிதங்களாலே அந்த இனிமையான விளையாட்டுகளாலே திருவாய்ப்பாடி அத்தனையும் கவர்ந்து கொண்டவன் அவன் கவர்ந்து கொண்டவன் யார் என்றால் காரேறு என்கிறாள். ஒரு புருஷ ரிஷபம் போலே, அதாவது ஏறு போலே இருக்கிறவன் அந்த திருவாய்ப்பாடியிலே அவன் மேனாணி போடு திரிகிற அந்த மிடுக்கை பார்த்தே அந்த திருவாய்ப்பாடி பூரா அவனாலே கவர்ந்து கொள்ளப்பட்டு விட்டதாம். அந்த அவனாலே உழக்குண்டு என்னார், அவனாலே அவன் துன்பப்படுத்தினான், அதனாலே நானும் துன்பப்பட்டு கொண்டு இங்கே கிடக்கிறேன். ஆக ஒரு எருது வந்து மிதித்து விட்டால் எப்படி எல்லோரும் துன்பப்படுவாளோ அதுபோல நானும் கூட இங்கே காரேருழக்க உழக்குண்டு எப்படி இருக்கிறேன், தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேன் என்று நான் தளர்ந்து கிடக்கிறேன், அப்படியே முறிந்து கிடக்கிறேன். என்னை நீங்கள் தேற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆறாவமுதம் அணையாந்தன் அமுதவாயில் ஊறிய நீர்தான். ஆறாவமுதம் என்கிறாள். இப்படியெல்லாம் நான் என்னை துன்பப்படுத்தினாலும் கூட எத்தனை நினைத்தாலும் அவனைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு மேலே மேலே தோன்றுகிறது. எத்தனை அனுபவித்தாலும் திருப்தியே உண்டாக மாட்டேன் என்கிறது. ஆக ஆறாவமுதம், அமுதம் என்னால் ஓரளவிலே, அதாவது தேவர்களுடைய அமிர்தம்,
அது எப்படிப்பட்டது என்றால் ஓரளவு உண்ட உடனே நமக்கு திகட்டி விடுமாம். ஆனால் இந்த கண்ணபிரானாகிற அமிர்தம் அது எப்படிப்பட்டது என்னால் அது எத்தனை உண்டாலும் திருப்தியே ஏற்பட மாட்டேன் என்கிறது. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று தோன்றுகிறபடியினாலே அப்படி ஆறாவது அமுதமாய் இருக்கிறான் அந்த கண்ணபிரான். ஆறாவது அமுதமான கண்ணபிரான் அவனுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அந்த நீர் எப்படி இருக்கும் என்னால் அதுவும் அமுதாகத்தானே இருக்கும். ஆகையினாலே ஆறாவமுதம் அணையாந்தன் அமுதவாயிலு ஊறிய நீர் என்ன அந்த அமுதவாய் அதிலே ஊறிய நீர் அந்த நீரை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்றால் என்னுடைய இந்த உடல் புலராமே என்ன என்னுடைய உடலானது உலர்ந்து போகாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த அமுதவாயில் ஊறிய நீர்தான் நீர்தான் கொணர்ந்து என்னை புலராமே என்னுடைய உடலானது உலர்ந்து போகாமல் பருக்கி அதை நான் பருகும்படி செய்து என்னுடைய இளைப்பை நீக்கீரே. என்னுடைய இளைப்பை நீங்கள் நீக்க வேண்டுமானால் அந்த எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அமுதத்தை கொண்டு வந்துதான் நீங்கள் என்னுடைய இளைப்பை நீக்க வேண்டுமே தவிர நீங்கள் இப்படி இடுகின்ற இந்த பாலாலோ அல்லது நீராலோ என்னுடைய இளைப்பை நீங்கள் நீக்க முடியாது. ஆனால் அந்த எம்பெருமான் திருவாய்ப்பாடி அத்தனையும் தன்னுடைய செயல்களாலே கவர்ந்து கொண்டான். அப்படி கவர்ந்து கொண்ட செயல்களாலே என்னையும் கவர்ந்து கொண்டபடியினாலே அவன் ஆறாவது அமுதமாக எத்தனை அனுபவித்தாலும் எனக்கு திருப்தி உண்டாக்காதவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய அமுதவாயில் ஊறிய நீர் என்னால் அதுவும் அமுதமாக ஒன்றோ இருக்கும். அந்த அமுதத்தை கொண்டு வந்து நான் பருகும்படி நீங்கள் செய்தீர்களானால் என்னுடைய இளைப்பெல்லாம் தீரும் என்கிறாள் இந்த பாசுரத்திலே. இதே போன்ற இவளுடைய அனுபவம் இன்னமும் கூட தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.